ஈசன் ஜோதிட அறக்கட்டளையினுடைய நிறுவனரும் எனது நீண்ட நாள் நண்பருமாகிய பண்டிட் பாலசுப்ரமணியம் அவர்களே, மேடையில் தலைமையேற்று என் முன்னேற்றத்திற்கு உதவிய ஐயா மருதமலை குருஜி அவர்களே, ஈசன் அறக்கட்டளையினுடைய அனைத்து நிர்வாகிகளே, என் முன் அமர்ந்திருக்கும் எதிர்கால ஜோதிட பெருமாக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் நான் வணங்கும் திருச்செந்தூர் முருகன் அருளி அகத்தியரால் இயற்றப்பட்ட அந்த குமராசாமியம் என்ற நூல் வழி நடத்தி நட்சத்திரம் என்பதை பிரதானமாக சொல்லக்கூடிய அந்த நூலை வணங்கி இன்று ஏன்னா மிகப்பெரிய கருத்துக்களை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. அதை சொல்லக்கூடிய வாய்ப்புகளில் இந்த மாதிரி மாதாந்திர கூட்டத்தில் தான் கிடைக்கும், மாநாட்டில் கிடைக்க போகிறதில்ல. அப்போ கருத்துக்களை பதிவு வைக்கிறதுங்கிறது இந்த மாதிரி மாதாந்திர கூட்டத்துக்கு வரணும், அங்கங்கே தகவல் கொடுத்து நீங்கள் வர வச்சிடணும். ஏன்னா திருச்செங்கோடுங்கிறது மாதத்துக்கு 5 முறை நடக்கக்கூடிய ஒரு மாதாந்திர கூட்டம். அதே போல் வருடத்திற்கு 12 மாநாடுகள் நடக்கக்கூடியது, மாதத்துக்கு ஒரு மாநாடுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கி ஜோதிடம் அந்த அளவுக்கு நாம் இன்றைக்கி தெளிவுபடுத்திகிட்டு இருக்கிறோம். ஜோதிடம் என்பது தெல்ல தெளிவாக எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு செயல்பாடு. யாரும் பொய்ன்னு சொல்லவே முடியாது. பொய்ன்னு சொன்னவங்களெல்லாம் உண்மைன்னு சொல்லி நிரூபிச்சிருக்கிறோம் நாங்கண்ணா. ஏன்னா ஜோதிடம் அந்த அளவுக்கு உண்மை. அதன் அடிப்படையில் நாம் தெளிவுபடுத்துறதெல்லாம் முன்ன பின்ன வேறுபாடு, கருத்துக்கள் வேறுபாடு இதுதான் இருக்குதே ஒழிய, ஆனால் ஜோதிடம் என்பது தெளிவாக கிரக நிலை அடிப்படையில் போய்கொண்டு தான் இருக்கிறது. பல விதங்களில் நாம் ஜோதிடம் சொல்கிறோம். இன்றைக்கி 36 வகை ஜோதிடங்கள் இருக்கிறது. யாருக்கு தெரியுதோ இல்லையோ 36 வகை ஜோதிடங்கள் இருக்கிறது. 3 வகை கடவுளுக்கு முன்பாக, அந்த பெரியவங்க அந்த கொட்டமுத்து கல்குறிம்பாங்க, அது இந்த குறி சொல்கிறது, இதெல்லாம் கடவுளுக்கு முன்பாக இருக்கக்கூடியது. மற்றது ஏனைகள் ஏட்டில் இருக்கக்கூடியது தான். அப்போ நீங்கள் ஏட்டில் இருக்கக்கூடிய அந்த மீதியை கற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கி புதுசாக வந்திருக்கு. இன்றைக்கி அவர்களுடைய ஆராய்ச்சி மூலமாக ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி இன்றைக்கி இன்றும் நிறைய பேர் புது புது இது கருத்துக்களை உருவாக்கி இருக்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலும் அடிப்படை அந்த பாரம்பரியமே என்பதை நீங்கள் நிறைவு வந்துடணும். அடிப்படை முக்கியம், அடிப்படை முக்கியம்னு நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறோம். ஆனால் என்னன்னா மேஷம், நட்சத்திரம், ராசி இந்த மாதிரி இருக்குது, அதை காரகத்துவம், இது அடிப்படை அல்ல. அடிப்படையினுடைய செயல்பாடுகள் முக்கியத்துவம். இப்போ இதுக்கு முன்னாடி பேசினார், நண்பர் ஒருத்தர் பேசினார், கிரக சேர்க்கை. 2 கிரகங்கள் சேரும் பொழுது என்ன நடக்கும்? ஏன்னா ஜோதிட விதியிலே என்பது தனி கிரகம் பலனை தராது, கூட்டு கிரகமே பலனை தரும். அதே போல் ஒரு கிரகம் தான் நின்ற வீட்டினுடைய காரகத்துவத்தை முதலில் செய்யும். இந்த மாதிரி ஜோதிட அடிப்படை விதிகளை படிச்சுட்டு செஞ்சாவே போதும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய வரலாம். எங்கள் மாதிரி நட்சத்திரத்துலையோ இல்லை நிறைய இன்றைக்கி ஐயா மாதிரி தாந்திரிகத்தினுடைய இதுலையோ இன்னும் பாலசுப்ரமணியம் இருக்கிற இந்த மாதிரி நிறைய சொல்ல வேண்டியவங்களாம் நிறைய சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துக்கோங்க. ஆனால் என்ன அப்படின்னா முதல்ல அடிப்படை தெரிஞ்சுக்கணும். அடிப்படை தெரியுமா? நம்ம நிறையா ஒரு பிஹெச்டி ஸ்டூடெண்ட் வந்தார். ஐயா நான் பிஹெச்டிலாம் முடிச்சிட்டேன், மிக பெருசாக இருக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி இது பண்ணணும்னு சொல்லிட்டு உங்கள் வழிமுறைகள் வேணும் அப்படின்னு. அவர்கிட்ட வேறு எதுவுமே கேட்கல. ஐயா சந்திரனும் சுக்கிரனும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்து இருந்தால் என்ன நடக்கும், இதைத்தான் நான் கேட்டேன். அவர் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் நடைமுறை செய்தில் வரப்போ அந்த 2 கிரகங்கள் சேர்க்கை ஒரு ஜாதகத்தில் என்ன செய்யும் என்பதை யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்தால் சந்திரன் அம்மா, சுக்கிரன் மனைவி, இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது 4ஆ இருக்குது, இது 7ஆ இருக்குது, இது எல்லா ஜோதிடருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் பலன் என்ன அப்படிங்கிறது தெரியாது யாருக்கும். எந்த இடத்துலையுமே நீங்கள் எடுத்து பாருங்கள், சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை சேர்ந்த உடனே திருமணம் ஆகும் வரை அவருக்கு தொழில் நல்லா இருக்கும். திருமணம் ஆயிடுச்சுனாவே தொழில் கெட்டு போயிடும். இது சந்திரன் சுக்கிரன் சேர்க்கைக்குள்ள ஒரு தொழில் வரும். இது யாரும் எடுத்து பார்க்கறது இல்லை. நம்ம ஸ்டூடெண்ட்டுகள் அப்படியே திடீர்னு இந்த மாதிரி மேடையில் இருக்கிறப்ப சந்தேகம் கேட்பாங்க, நாங்கள் ஏதோ சொல்லிவிட்டு போகிறோன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் ஜோதிடராகிய நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா இப்போ நான் ஜோதிடருக்கு மட்டும்தான் எடுக்கிறேன், பொதுமக்களுக்கு இல்லை.
ஜோதிடராகிய நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு குருமார்கள் ஒரு பதிலை சொன்னார்னா, ஐயா இது எப்படி வந்தது, எந்த விதியில் வந்தது, நீ எப்படி சொல்கிறீங்க, இதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னாவே ஈஸியாக இருக்கும். அப்போ சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை காலபுருஷ அடிப்படையில் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கணும். எந்த ஒரு உங்கள் ஜாதகம் எடுக்கிறாலும் முதல் காலபுருஷனுக்கு எடுத்துங்க. காலபுருஷனுக்கு முதல் எடுத்துக்கோங்க. எந்த ஒரு ஜாதகத்துக்கு எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் நாளில் குரு இருந்தால் உச்ச பலனை சொல்லி பழகுங்க. குரு உச்ச நிலைமையில் இருக்கிறதுன்னு சொல்லி பழகுங்க. அவங்களுக்கு மதிப்பு மரியாதை இருக்கும். குருவுக்கு உண்டான எல்லா வசதியும் அவங்க இருக்கும். குரு நாளுக்குரிய அந்த உச்சவனுடைய காரக பலனை நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி தான் நீச்ச பலனும் அதே மாதிரி தான் உங்களுக்கு. இதில் முரண்பாடு என்ன அப்படின்னா, வக்கரம். இந்த வக்கரத்தை வச்சுக்கிட்டு ஆடுறாங்க பாரு. வக்கரம்னா பின்னோக்கி செல்லும், ராகு கேதுனா பின்னோக்கி செல்லும். ராகு கேதுங்கிறது ஒரு நிழல் கிரகம். கணித அடிப்படையில் நாமல் உருவாக்கப்பட்டது. 99 98 கூட்டுறப்ப நம்மளுக்கு ஈஸியாக கணக்கு போட முடியாது. 100 100 கூட்டு 200, இதில் 2 அதில் 1, 3 கழிச்சுட்டா 197 வரத்துக்கு தான் அந்த ராகுக்கு அது மாதிரி உள்ளே போட்டு வெளியே எடுக்கிறது. நிழல் கிரகம் அதை வைத்து கொண்டு பின்னோக்கி செல்லும். அதை வைத்து தான் பலன் சொல்லும். ராகு கிரகத்தை அடிப்படையில் பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாமே போகணும். ஏன்னா அதனுடைய தன்மைகளுக்குள்ளே தான் நம்ம எல்லாருமே உட்காடுறோம். அதுக்காக ஒரு கோடு போட்டது தான். அந்த கோடு எங்கே போடுறதுன்னே தெரிய மாட்டேங்குது. மீனத்துக்கும் கன்னிக்கும் கோடு போட்டதான் ராகு கேது. அது ராகு கேதனுடைய இதை எடுத்து பாருங்க. ராகு எங்கே இருக்கும், கேது எங்கே இருக்கும். 2012 2013 ஏறக்குறைய 2011 இருக்கும். ஏன்னா நாங்கள் அந்த கால 2011 தான் நான் வந்து இந்த பிஎஸ்சி முடிக்கிறேன், பிஎஸ்சி அஸ்ட்ராலஜி முடிக்கிறேன். அப்போ வந்து இதே பண்டிட் பாலசுப்ரமணியம் வந்து ஒரு மேடையில் நாங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ வந்து இந்த மாதிரி எது சாதனங்கள்லாம் நம்மக்கிட்ட இல்லை, தகவல் தொடர்பு சாதனங்கள்லாம் இல்லை. அந்த தகவல் தொடர்பு சாதனம் இல்லாத காலத்திலேயே வந்து மைக்கில் ரெக்கார்ட் பண்ணி நான் கொடுத்துருந்தேன். ராகு கேதுக்கள் எங்கே இருந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு 3 மணி நேரம் பாலசுப்ரமணியம் பேசினார். இன்றைக்கி அந்த ரெக்கார்டு எங்கிட்ட இருக்குது. ராகு என்பது மீனத்தில் இருக்கணும், கேது என்பது கன்னியில் இருந்தால்தான் ஒரு ஜாதகத்துக்கு சிறப்பு. அது இந்த காலகட்டத்தில் ஓடிட்டு இருக்குது. இப்போ ராகு கேது சரியாக ஓடிட்டு இருக்குது. அது எப்படின்னு 3 மணி நேரம் எனக்கே ஆச்சரியமாக போச்சு. ஏன் அப்படி இருக்காங்கன்னா, இப்போ எங்கே போயிட்டாருன்னு தெரியல. 2011 இல்லை 2012 இந்த காலகட்டத்திலேயே இருக்கும். மேடையில் அருமையாக பேசினார். அதை அன்றைக்கி ஆடியோ ரெக்கார்டு வச்சு ரெக்கார்ட் பண்ணி அவர்கிட்டே திருப்பி கொடுத்தேன். இப்போ அவ்வளவு சிறப்பாக உங்களுக்கு ராகு கேதுனுடைய தன்மை இருக்குது. இது சமீபத்தில் கூட கேட்டிருந்தேன் உங்களுக்கு. இந்த யோகி அவயோகிங்கிறது எங்கே இருந்து எடுக்கப்பட்டதுங்கிறதுனால யாருக்கும் தெரியல. பூசம் 1ஆம் பாதத்திலிருந்து எடுக்கப்பட்டது, இங்கே திருவோணத்திலிருந்து எடுக்கப்பட்டது. திருவோணம் இது ஏன் அப்படின்னா, நமக்கு 2 காலங்கள் தான் முக்கியம். காலங்கள் 2, உத்தராயணம் தட்சிணாயணம். அது எங்கே பிறக்கிறதோ அதிலிருந்து தான் அதெல்லாம் இங்கே செயல்படுத்தினாங்க. இதெல்லாம் யாரும் எடுத்துக்கல. அப்போ ஒவ்வொன்றுமே எங்கே இருக்குது அடிப்படை, அதெல்லாம் அடிப்படையில் கொடுக்கணும். நம்ம அடிப்படையில் தெளிவாக கொடுத்துட்டோம். இன்றைக்கி இருக்கிற வந்து அடிப்படையில் உயர்நிலை, அடிப்படையில் மேல்நிலை, இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க. சொல்லிக் கொடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை. இதெல்லாம் இதுக்குள்ளே வரணும். அப்போ அந்த யோகி அவயோகி உங்களுக்கு எப்படி இருக்கிறது, அதுக்குன்னு ஒரு கணக்கு இருக்குது. சந்திரன் சூரியனை கூட்டி இதை பூச நட்சத்திரத்தில் கழிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த விடை தெரியும். அங்கே தான் உங்கள் யோகி இருக்கும், அவயோகம் இருக்கும். அதை பின்னாடி ஒரு கணக்கில் சொல்லிடுறேன். நான் எடுத்துகிட்டு வந்தேன், திடீர்னு அது ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்கில் காணாது போயிடுச்சு. இல்லைன்னா அதை சொல்லியிருப்பேன் நான் உங்களுக்கு. அப்போ அந்த யோகி அவயோகி உங்கள் நட்சத்திரத்துக்கு, உங்கள் ஜாதகத்தில் எந்த நட்சத்திரத்தில் தொடங்குறது, அவயோகி எந்த நட்சத்திரத்தில் முடிக்கிறது, ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் வெவ்வேறு இடத்துல இருக்குது, ஒரே இடத்துல அல்ல. அப்போ நாம் அதை எடுக்கணும். அப்போ அந்த யோக புள்ளியில் இருக்கும் கிரகம் அல்லது யோக புள்ளியில் போகக்கூடிய கோச்சார கிரகம், இது 2 செயல்படுறதுக்கு அருமையாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் செயல்படுத்துங்க. இது யாரும் துல்லியமாக யாரும் இது பண்ணிக்கிறது இல்லை. இது எல்லாமே பூசம் திருவோணத்தை வைத்து தான், அடிப்படை பூசம் திருவோணத்தை வச்சு தான் அதை கால்குலேஷன் பண்ணுறப்ப உங்கள் ஜாதகத்துக்கு வேறு மாதிரி வரும்.
செய்யுங்க, அந்த மாதிரி செய்ய. அதுக்கு தான் என்னன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்தோம்னு நீங்கள் கிரக நிலை எல்லாம் பார்க்குறப்ப கடைசியாக வந்து என்னென்ன எல்லா ஜோதிடரும் எல்லாம் எடுத்துவாங்க. ஏன் சிஸ்டம் பெருசு, அது பெருசு, இது பெருசு எல்லாம் சொல்லிவிடுவாங்க. கடைசியாக வந்து என்னென்னா சுக்கிரன் இந்த சாரத்தில் நிற்கிறான், கடைசி வாரத்தை சொல்லிடுறாங்க. அப்போ நீ ஜாதகத்துக்கு கீழேருந்தே மேலே வாங்க. ஏன் மேலே இருக்கிறது எல்லாத்தையும் படிச்சுட்டு கீழே இருக்கிறது கடைசியாக குற்றம் சொல்லிட்டு இருக்கீங்க? அப்போ நட்சத்திரத்தை எடுத்துக்கோங்க. ஒரு நட்சத்திரம் தன்னுடைய செயல்பாட்டை முழுமையாக செய்யும், அது மேலே இருக்கிற கிரகத்தை சரிவர செய்யும். அதே தான் உங்களுக்கு என்ன அப்படின்னா ஒரு ஒரு ஜாதகத்தில் ஏறக்குறைய 100க்கு ஒரு 2 ஜாதகங்கள் தான் அந்த மாதிரி வரும். மீதி ஜாதகங்கள் நிறைவடையாத ஜாதகங்களாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் நிறைவடையாத ஜாதகத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த நிறைவடையாத கிரகத்தோடு அவங்களுக்கு நின்றுடும். ஒரு சிலர் 2ஆம் பாவத்திலே நிறைவடையாது, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் பலன் சொன்னாலும் எடுக்காது. அப்போ அந்த 2ஆம் பாவத்தை நிறைவடை செய்ய வேண்டும். ஒன்று ஐயா சொன்ன மாதிரி தாந்திரிக பரிகாரத்துலையோ அல்லது அதற்குண்டான கோயில்களுக்கோ அதற்குண்டான உணவுகளுக்கோ எல்லாம் நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். நட்சத்திர வடிவாக சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஆனால் என்னன்னா ஜோதிடத்துக்கு முன்னாடி வந்தோடனே ரைட் மீட்டிங்கில் 2 கருத்துக்கள் கிடைக்குதா வந்தோம், சரி எல்லாத்தோடையும் பழகணும் பார்க்கறதுக்காக தான் வந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம். வந்து மேடையில் மாதாந்திர கூட்டத்தில் கலந்து கொண்டு அந்த கருத்துக்களை எடுத்துக்கொள்வர்கள் தான் சிறப்பாக இருப்பாங்க. ஏன்னா பள்ளிபல ஜோதிட சங்கத்தில் வந்து நான் 2000 நான் இருந்தேன். 2000 இருந்தேன். 2019 வரலுமே அந்த ஜோதிட சங்கத்தில் மாதம் கூட்டம் நடக்கும். எந்த மாதத்தையும் நான் மிஸ் பண்ணதில்லை. அதில் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த கருத்துக்கள், ஏன்னா பள்ளிபல குருமார்கள் தாய் சங்கத்திலிருந்து கிடைக்கக்கூடிய கருத்துக்கள் தான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் போயிருக்குது. அதை யாருமே நம்ம இது பண்ணிக்கல. இன்னைக்கு தாய் சங்கத்தை எட்டி பார்க்கறதுக்கு கூட யாருமே வரமாட்டேங்கிறோம். இவ்வளோ தூரம் நம்ம எல்லாம் பண்ணி முடிச்சுட்டானா போகணும். ஏன்னா நினைவு கூர்ந்துட்டு அங்கேயும் நல்ல கருத்துக்கள், சிறப்பான கருத்துக்கள் அங்கே தான் கிடைக்கும். ஆனால் நம்ம அங்கே போகிறதில்ல. ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை இங்கே நடக்குது. அம்மா அவங்க தான் வராங்க. அவங்க இப்போ நான் எனக்கு 19க்கு அப்புறம் சூழ்நிலை மாறங்காட்டியே வர முடியாது போயிடுச்சு. ஆனால் என்னுடைய முழு வளர்ச்சிக்கும் பள்ளிபல ஜோதிட சங்கம் தான். ஏன்னா எனக்கு குருமார்கள் அவங்க மட்டும்தான். ஏன்னா நான் யார்கிட்டையும் போய் படிக்கல. ஆனால் குருமார்கள் என்னை தேடி வந்து சுற்றி உக்காந்துக்குவாங்க. கருத்துக்கள் ஒரு கருத்துக்கள் ஒருத்தர் சொல்லிக் கொடுத்தாருன்னா, ஓ இந்த விதியில் நீ சொல்லிக் கொடுக்குறியா நான் சொல்லிக் கொடுக்குறேன்னு மாற்றி மாற்றி சொல்லிக் கொடுத்தாங்க. அதில் உருவானதான் அந்த நட்சத்திரம் குமாரசாமி நூல். அதிலேருந்து தான் எடுத்தாங்க அவங்க. வேறு யாரும் அந்த குமாரசாமி நூலை டச் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அகத்தியர் எழுதின 2 நூல், ஒரு நூல் குமாரசாமி, இன்னொரு நாள் குப்புசாமியம். குப்புசாமியம் என்பது வைத்தியம் சம்பந்தப்பட்டது. அதையும் யாரும் எடுத்து படிக்கல. இது 2மே நம்மளுக்கு தமிழகத்துக்கு மிகப்பெரிய பொக்கிஷமாக இருக்குது. ஆனால் அதை எடுத்து படிங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். படித்து அதுக்குண்டான நிறைவு. அதாவது குப்புசாமிங்கிறது பால தண்டாயுதபாணி நிறைவேற்றி கொடுத்த அந்த ஒரு இதுதான் குப்புசாமிங்கிற ஒரு நூல். அகத்தியரால் ஏற்றப்பட்டது. கடைசியாக ஒரு நாட்டுக்கு போயிட்டு திரும்பி வரப்போ இவங்க அந்த சிலையை உருவாக்கிடுவாங்க. இது மிகப்பெரிய மனித இனத்துக்கே தீங்கானதுன்னு சொல்லிட்டு தண்டத்தை கொடுத்து மேலே உட்கார வச்சது அகத்தியருங்கிறது வரலாறு. அப்போ சாகா வரம் கொடுத்து அந்த இருக்குது, அந்த சிலை நம்மக்கிட்ட தான் இருக்குது. வைத்தியத்துக்கும் இருக்குது, ஜோதிடத்துக்கும் இருக்குது. ஜோதிடம் எங்கே இருக்கிறதோ அங்கே ஒரு வைத்தியமும் இருக்கும். அங்கே ஒரு கலந்துரையாடல், வக்கீலுக்கு சம்மந்தப்பட்ட கலந்துரையாடலும் இருக்கும். இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் சிறப்பாக போயிட்டுருக்கணும். ஓகே, இப்போ நம்ம என்ன கருத்து கொடுக்க வரோம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இப்போ ஒவ்வொரு ராசியும் இருக்கிறது. ஒவ்வொரு ராசிக்குள்ளும் பல நிகழ்வுகள் நடக்கிறது. மேச ராசியோ அல்லது மேச லக்கணமோ எதுவாக இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்கிற 9 பாதங்கள் 9 நிகழ்வுகளை நடத்தி கொண்டு அது பாட்டில் தன்னுடைய செயல்பாடு 9 பார்வைகள் செலுத்துது. தசாபுத்திக்கு இருக்குது, கோச்சாரத்துக்கு உண்டானது, இதெல்லாம் எடுத்து அங்கே ஒரு நிகழ்வுகள் நடத்துக்குது. இந்த மாதிரி நிகழ்வுகள் நடத்துகிறப்ப ஒவ்வொரு ராசிக்கும் அல்லது ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஒரு சிறப்பு தன்மை அங்கே கொடுத்துருப்பாங்க. அந்த சிறப்பு தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மேச ராசின்னு எடுத்துக்குவோம். மேச ராசின்னு எடுத்துக்குவோம். என்றைக்குமே நட்சத்திரம் அப்படின்னு வந்துச்சுனாவே அம்சமும் வந்துடணும். அம்சம் இல்லாத நட்சத்திரமே வராது. ஏன்னா அந்த நட்சத்திரம் எங்கே நிற்கிறதோ அதுதான் பதில் சொல்லும். அப்போ அந்த நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகம் நன்மையாக இருக்கிறதாங்கிறது அதுதான் பதில் சொல்லும். அப்போ அம்சம் இல்லாமல் எந்த ஒரு ஜாதகத்தையும் சொல்லாதீங்க. ஏன்னா அம்சங்கிறது நீங்கள் இருக்கிற நட்சத்திரத்தினுடைய இடம் மட்டும் சொல்லலை, அந்த நட்சத்திரம் என்ன செயல்பாடுகளை இருக்கிறது என்பதை சொல்லக்கூடியது. இப்போ அஸ்வினி 1 ஒரு கிரகம் நின்னால் அது அம்சத்தில் எப்படி இருக்கும்?
யாராச்சும் சொல்ல முடியுமா? அம்சத்தில் எங்கே இருக்கும்? அஸ்வினி 1 ஒரு கிரகம் இருக்கிறது, அம்சத்தில் எங்கே நிற்கும்? அதே இடத்துல தான் நிற்கும். அதுக்கு பேர் வர்க்கோத்தமன்னு பேர். ஆனால் இந்த அஸ்வினி 1 அஸ்வினி பாவம், அதாவது மேச பாவத்தில் என்ன நிகழ்வுகள் நடக்கிறது அப்படின்னா, சூரியன் உச்சமான செயல்பாடுகள் அங்கே செஞ்சிட்டு இருப்பார், செவ்வாய் ஆட்சி வீட்டில் செஞ்சிருப்பார், அதே நேரத்தில் நீசம் சம்பந்தப்பட்ட ஒரு சனியும் உள்ளே உட்காந்துருப்பார். மூன்றுமே அங்கே செயல்படுத்தி கொண்டு அஸ்வினி 1க்குள் வரும். இப்போ அஸ்வினி 1க்குள் வரப்ப அந்த கிரகம் எதுவாக இருந்தாலும் சரி, சூரியன் உச்சமான காரகத்தையும் உள்ள வச்சுக்கும், செவ்வாய் ஆட்சியுடைய காரகத்தையும் உள்ள வச்சுக்கும். இது ரெண்டும் நல்ல பலனை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் கூட வரார் ஒன்று, சனி நீச்ச பலனை ஒன்று கொடுப்பார். அப்போ அந்த அஸ்வினி 1 ஒரு கிரகம் இருந்துச்சா அந்த சனி நீச்சமான செயல்பாடுகளை அங்கே போய் செஞ்சு அம்சத்திலையும் அதே போய் நீச்சமான பலனை இதே இடத்துலையும் செய்யும். அப்போ அஸ்வினி 1 இருப்பவர்கள் யார் வேணாலும் பாருங்க, அந்த சனி அவர்களுக்கு 11ஆம் இடத்தினுடைய பாதகாதிபதியாக வருவார். அஸ்வினி 1 பிறந்தவர்களுக்கு பாருங்க தொழில் பிரச்சனைக்குரியதாகவே இருக்கும். அது அஸ்வினி 1க்கு மட்டுமல்ல, அந்த பாவம் முழுசுமே அதை செயல்படுத்தி கொண்டு இருக்கும். அடுத்தது இப்ப அதுக்கு ஒரு நல்ல கிரகங்கள் என்னவது அதில் பார்த்தீங்கன்னு வைங்க, அஸ்வினி 1 சனி இருந்தா அதே இடத்துல நீச்சம். அஸ்வினி 4 இருந்துச்சுன்னு வைங்க, 4 செவ்வாய் இருக்குது, அதுவும் அம்சத்தில் எங்கே போய் என்ன பண்ணும்? நீசமாகும். அடுத்தது இருக்கக்கூடிய பரணி 1 நீசம் வராது. பரணி 1 நீசங்கிற சம்மந்தம் கிடைக்காது. ஆனால் பரணி 2, 3, 4 நீசம் இருந்துகிட்டே இருக்கும். பரணி 2 எடுக்கிறப்ப சுக்கிரன் அந்த பாவத்தில் போய் நீசமாகும், கன்னியில் போய் நிற்கும், அங்கே சுக்கிரன் நீச்சத்தன்மை இருக்கும். பரணி 3 சூரியன் ஆட்டோமேட்டிக்காக அங்கே நீச்சமாயிடுவார். பரணி 4 சந்திரன் நீச்சமாயிடுவார். ஆக இதுக்குள்ள அம்சத்தில் நீச்சமாகாத 2 கிரகங்கள் என்ன அப்படின்னா, மேசராசியை பொறுத்தளவுக்கு குருவும் புதனும். அதனால தான் அவங்க இயற்கையிலே பார்த்தீங்கன்னா மதிப்பு மரியாதையும் இருக்கும், கல்வியும் இருக்கும், வேற எதுவும் உங்களுக்கு இருக்காது. இந்த மாதிரி வரிசையாக பாவங்கள் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னு வைங்க, ஒவ்வொரு பாவத்துக்கும் நீச்ச புள்ளிகள் இருக்கும், அதாவது பாதங்கள் இருக்கும். அதை நம்ம போட்டுக்கிட்டே வரணும். அதே எடுங்க, மேசத்தை விட்டு ரிஷபத்துக்கு வாங்க. ரிஷபம் கிருத்திகை 1க்கு, கிருத்திகை 1 இங்கே வந்துடுது, அதுக்கு நீசத்துக்கு கிடையாது. ஆனால் கிருத்திகை 2 அந்த குருவனுடைய தன்மை நீசமாகிவிடும். கிருத்திகை 3க்கு வராது, கிருத்திகை 4க்கு புதனுடைய தன்மை நீசமாயிடும். அடுத்தது அது ரோகிணி 1, அங்கே சனி நின்னால் பிரச்சனைக்குரியது. ஏன்னா மறுபடியும் அதே சனி அங்கே நீச்சமாகும். ரோகிணி 4க்கு வரப்ப அங்கே செவ்வாய் நீச்சமாயிடும். மிருகசீட 1க்கு சிம்மத்துக்கு வராது, மிருகசீட 2க்கு சுக்கிரன் வரும். ஆக நீசமான அந்த பாதங்களை எடுத்து போட்டு பார்த்துட்டா ரிஷபத்துக்கு வரப்ப சந்திரனும் சுக்கிரனும் அந்த பாவத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தினுடைய இது வந்து நீசமாகாது. ரிஷப லக்னத்திற்கு சந்திரன் சுக்கிரன் சூப்பராக இருக்கும். முதல்ல சொல்லியிருக்கான், ரிஷப லக்னத்துக்காரர் யாராக இருந்தாலும் சரி அம்மா அப்பா அருமையாக இருப்பாங்க, இவர்களுக்கு ஒத்து போவாங்க, இவர்களுடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை செய்வாங்க, இவர்களுடைய தனஸ்தானத்துக்குள்ளே இருக்கிறாங்க, சுக்கிரன் வீட்டில் இருக்கிறாங்க. நீங்கள் வேணால் ரிஷபராசி ரிஷப லக்னத்துக்குள்ளே யார் இருந்தாலும் சரி அம்மா அப்பா திருமணம் பண்ணி வச்சு சிறப்பாக கொண்டாடுவாங்க. இவங்க லவ் மேரேஜ் பண்ணிட்டு உள்ளே போனாங்கன்னா அந்த எதுவுமே சிறக்காது. தாய் தந்தையரை விட்டு வெளியே வந்தாங்கன்னா சிறக்கவே சிறக்காது. எடுத்து பாருங்கள், உங்கள் அனுபவத்தில் எடுத்து பாருங்கள். ரிஷபராசியோ ரிஷப லக்னத்துக்குள்ளேயோ யார் இருந்தாலும் தந்தை தாயினுடைய அட்வைஸ் கேட்காத நீங்கள் எது செஞ்சாலும் சரி, குறிப்பாக 2ஆம் இடமான தனம், 2ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன், 2ஆம் இடத்தினுடைய செயல்பாடுகள் குடும்பம், இந்த 3 தாய் தந்தையர் அமைச்சு வச்சு கொடுத்தாங்கன்னா இவங்களுக்கு நல்லா இருப்பாங்க.
இது ரிஷபத்துக்கு. ஆனால் இதே தொடர்ந்து 3க்கு வரும். ரிஷபம், கன்னி, மகரம், இந்த 3க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த 3லையும் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா பாவத்தையும் நட்சத்திரம் போட்டிங்கன்னா அதில் நீசமாகக்கூடியது, அம்சத்தில் நீசமாகக்கூடியது 5 தான் வரும். ஆனால் இந்த 3க்கு 6 வரும். மீனம், ரிஷபம், கன்னி, மீனம், 6 கிரகங்கள் அங்கே நீச்சமாகும். இந்த கணக்குக்கு உள்ளே போகணும் நம்ம. அப்போ அந்த 6மே நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இவர்கள் தாய் தந்தையர் தான் சிறப்பாக இருக்காங்க. மற்ற நீங்கள் இந்த 3 பேர் பாருங்கள், ரிஷபமோ கன்னியோ மீனமோ எடுத்துக்கிட்டிங்கன்னா இவர்களுக்குள் மற்ற எல்லாமே பிரச்சனைக்குரியதாக இருக்கும். ஆனால் எல்லாம் சமாளிச்சிருவாங்க. ஏன்னா கூட சந்திரன் சூரியன் இருக்குது, எல்லாம் சமாளிக்கக்கூடிய அந்த இடம். சந்திரன் சூரியன் யார் யாருக்கு எல்லாம் நல்லா இருக்கோ அவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்க. ஏன்னா அம்மா அப்பா தானே. அதே மிருகத்துக்கு எடுத்து போட்டு பாருங்க. மிருகசீட்டை 3, மிருகசீட்டை 4. இந்த ஃபஸ்ட்டு 2க்குமே நீச்சத்துக்குள்ளே வந்துடுவாங்க, சூரியன் சந்திரன். அடுத்து இருக்கிற திருவாதிரை 1, திருவாதிரை 4 தான் புதன் வருவார். திருவாதிரை 1 திருவாதிரை 2 குருவும், திருவாதிரை 4 புதனும். அடுத்து இருக்கக்கூடிய புனர்பூசம், புனர்பூசம் 1 தான் அங்கே வரும். புனர்பூசம் 1 மேசத்தில் விழுகும் அம்சத்தில், அங்கே சனி நீச்சமாகக்கூடிய தன்மை இருக்கும். புனர்பூசம் 4ங்கிறது இந்த பாவத்துக்கு வந்துடுது. ஆக இதுலேயும் பார்த்தாலும் 5 தான் இருக்கும். ஆனால் இங்கே இவர்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா செவ்வாயும் சுக்கிரனும் நீச்சமில்லாத இருக்கும். செவ்வாயும் சுக்கிரன் நீச்சம் இல்லாமல் இருக்கும். செவ்வாய் நட்சத்திரத்திலையும் போய் நீச்சமாகாது, சூரியன் சுக்கிர நட்சத்திரம் நீச்சமாகாது இருக்கும். அப்போ இந்த மாதிரி இருக்கிறப்ப இவர்கள் செவ்வாய் சுக்கிரன் நல்லா இருக்கும். மிதுனத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் செவ்வாயும் சிறப்பாக இருப்பார்கள். அப்போ இவர்களுக்கு மனைவி, சகோதரன், இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். நீங்கள் ஜாதகத்தில் பார்க்குறப்ப எதுவுமே தெரியாது. மிதுன ராசிக்கு செவ்வாயும் சுக்கிரனும் அருமையாக இருப்பாங்க. அது எப்படி இருந்தாலும் சரி, இந்த கணக்கில் நீங்கள் போட்டு ஒவ்வொன்றும் எடுத்துட்டு வாங்க. மறுபடியும் எடுக்கிறப்ப நம்ம கடகத்தை எடுத்திங்கன்னா கடகத்துக்கு எல்லா கிரகத்துக்கும் வரும் பாரு, சூரியன் சந்திரன் மட்டும் அதுக்குள்ளே வராது. நீங்கள் ஒரு சார்ட்டாக போட்டுக்கிட்டு, ஃபிக்ஸ்டு சார்ட் இது, சார்ட்டாக போட்டுக்கிட்டு நீசமாகக்கூடிய இடத்துல இருக்கிறாரா, எங்கெங்கேயோ நம்ம தொலைவோம், சூப்பராக இருக்குதுரா அப்படின்னுட்டு இருப்போம். ஆனால் அங்கே அம்சத்தில் நீச்சமாய் தன்னுடைய வேலையை செய்து கொண்டு இருக்கும். யாரெல்லாம் செவ்வாய் சுக்கிரன் சனியினுடைய 2வது பாதத்தில் நிற்கிதோ அது ஆட்டோமேட்டிக்காக சுக்கிரன் நீச்சமாயிடுவாருங்க. அப்போ அவர்களுக்கு மனைவி ஒரு பிரச்சனைக்குரியவளாகவே இருப்பாங்க. நீங்கள் எடுத்து பாருங்கள், சனியினுடைய 2வது பாதங்கள், சுக்கிரனுடைய 2வது பாதங்கள், செவ்வாயினுடைய 2வது பாதம், இதுக்குள் சுக்கிரன் உக்காந்துச்சுனாவே மனைவியோட ஒரு பிரச்சனை சந்திக்கிட்டே இருப்பாங்க. சுக்கிரன் சுயசாரம் வாங்கியிருக்குது, 2ஆம் பாதத்தில் இருக்குது, அருமையாக இருக்குது, அங்கே பார்த்தீங்கன்னா பிரச்சனைக்குரியதாக உட்காந்துருக்கும். நாம் கணக்கை தெளிவாக போடவில்லை. இதுக்கெல்லாம் நட்சத்திரம் தான் வேண்டும், நவாம்ச சார்ட்டும் வேணும். நவாம்ச சார்ட் எது ஆறாருக்கு கிளியராக தெரியுதோ அவங்க தெளிவாக எடுத்துக்கலாம். அப்போ நவாம்ச சார்ட்டு தெளிவாக போட்டுருங்க. இப்போ உங்களுக்கு இந்த 4 கொடுத்துருக்குறேன், மீதி இருக்கிற 4 நாளாக நீங்கள் அதே தான் வரும், திருப்பி அதே தான் வரும், போட்டு வச்சுட்டு உங்கள் இதை நட்சத்திரத்தை சிறப்பாக செஞ்சுக்கோங்க. ஒரு நட்சத்திரத்தின் மேல் நிற்கிறது என்றால் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பாவக வாரியாகவும் எடுத்துக்கோங்க. நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறோம், சுக்கிரன் உச்சமடையக்கூடாது எந்த ஒரு பாவத்துக்குமே. 12 பாவங்களுக்கு சுக்கிரன் உச்சம் அடைஞ்சதுன்னா 12 பாவத்தையும் கெடுத்துரும். 12 பாவத்தை கெடுக்கக்கூடிய ஒரே ஒரு கிரகம் எதுன்னா சுக்கிரன் உச்சமாய் நிற்கிறது தான். நீங்கள் எப்படி வேணாலும் கணக்கு போட்டுக்காங்க, மேச லக்கணத்துக்கு கணக்கு போட்டுக்காங்க, ரிஷப லக்கணத்துக்கு ராசிக்கும் கணக்கு போட்டுக்காங்க. எப்படி கணக்கு போட்டாலும் அங்கே ஒரு பிரச்சனையை வந்து உருவாக்கி நிற்கும் சுக்கிரன். அதனால தான் காலபுருஷனுக்கு அது 7ஆம் இடத்தில் வச்சிருக்குது. அப்போ அந்த காலபுருஷ தத்துவ அடிப்படையில் சொல்ல வேண்டும். முதல்ல ஒரு இது கேட்டேன், யாருமே புரியலன்னு நினைக்கிறேன். ஏன் சுக்கிரனும் சந்திரனும் ஒன்று சேர்றப்ப தொழில் பாதிக்குன்னு யாராச்சும் கேட்டீங்களா?
இரு கிரக சேர்க்கை தான். இந்த கிரகம் இந்த வேலையை பார்க்கலாம்ல. ஒன்று இது 4-7 பார்க்கணும், இல்லைனா 2-4 பார்க்கணும். 2-4-7 கூடையது தான் இது. இது எங்கே வந்தது? சப்போஸ் அதனுடைய 10ஆம் அதிபதியினுடைய காரகத்தும் வரல, 10ஆம் அதிபதி கிரகமும் வரல, 10ஆம் எதுவுமே வரல. இதை நாம் ஏன் கேட்கணும் அப்படின்னா, காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் எது? மகரம். அதனுடைய அதிபதி எது? அந்த இடத்துல போட்டு பாருங்க. அந்த 7ஆம் பாரியா சந்திரனையும் 10ஆம் பாரியா சுக்கிரனையும் பார்க்கும். அப்போ அந்த இரு கிரக சேர்க்கை சனி உள்ளே 10ஆம் பாரியா போச்சுன்னா பிரச்சனைக்குரியதாக மாறும். என்றைக்குமே சந்திரனும் சுக்கிரனும் பகை கிரகங்கள் சேர்ந்துருச்சுன்னா பகைத்தன்மை உருவாகும். தொழில் உள்ளே போச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஒன்று தாயார் பிரச்சனையாக இருந்தாலும் தொழில் பாதிக்கும், இல்லைனா மனைவி வந்ததுக்கு அப்புறம் தொழில் பாதிக்கும். அப்போ அதுக்குண்டான பரிகாரங்கள் எல்லாமே பெரியவங்களாம் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேளுங்க, சொல்லுவாங்க. பரிகாரத்தை எடுத்து வச்சு சொல்லுவாங்க. இது ஒவ்வொன்றுக்குமே நடக்கக்கூடியது. 2 பாவத்துக்கு இருக்கிற நடுவில் இருக்கிற அந்த பாவம் 2-12க்கு நடுவில் இருக்கும் இந்த லக்ன பாவங்களில் இருக்கக்கூடிய பாவங்கள் உங்களுக்கு எம்டி கட்டமாக போச்சுனாவே உங்களுக்கு சிரமம்தான். அந்த பாவத்தை யார் பார்க்கலனாலும் அதை விட சிரமம். அப்போ முதல் பாவத்தை 3ஆம் பாவம் கோச்சார கிரகம் சொல்கிறப்ப நடுபாவத்தில் நிற்கிறப்ப அது எந்த வேலையும் செய்யாது. நம்ம முதல்ல சொல்லியிருக்கோம், ஒரு கிரகம் தான் நின்ற வீட்டினுடைய வேலையை முதல் செய்யும். எம்டி கட்டமாக இருந்தால் எந்த கிரகமும் இல்லை, வேலையை செய்யாது. கோச்சாரங்கள் உள்ளே போகிறப்ப அமைதியாக தான் இருக்கும். அப்போ அதுக்கு உண்டான செயல்பாடுகள் என்ன? அந்த பாவத்தினுடைய அதிபதி எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறார், அந்த நட்சத்திரத்தை டெவலப் பண்ணிக்கினா போதும். அதுக்குரிய கோயில்கள் நாங்கள் கொடுத்துருக்குறோம், அதுக்குரிய பழங்கள் கொடுத்துருக்கோம், அதுக்குரிய உணவுகள் கொடுத்துருக்கோம், அதுக்குரிய விருட்சத்தை கொடுத்துருக்கோம், அதுக்குரிய பறவைகளை கொடுத்துருக்கோம், அதுக்குரிய விலங்குகளை கொடுத்துருக்கோம். இது எல்லாம் கொடுத்துருக்குறோம். அதுக்குண்டான செயல்பாடுகள் அந்தந்த காலகட்டத்தில் செஞ்சுக்கிட்டீங்கன்னா சிறப்பாக இருப்பாங்க. அதுதான் ஜோதிடராகி என்னன்னா, ஒரு நட்சத்திரத்தினுடைய தேவதை, அதிதேவதை, விலங்கு, பறவை, விருச்சகம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு விருச்சகத்தை, ஒரு நட்சத்திரத்துடைய விருச்சகம் தெரிஞ்சாவே எதிர்காலம் தெரிஞ்சிடும். ஒரு நட்சத்திரத்துடைய பறவை தெரிஞ்சால் இறந்த காலத்தை தெரிஞ்சிடும். ஒரு நட்சத்திரத்துடைய விலங்கு தெரிஞ்சால் நிகழ்காலத்தை சொல்லும். உதாரணமாக பரணி எடு. பறவையினுடைய இறந்த காலம் என்பது காக்கை. பறவையின் காக்கை அது என்ன பண்ணும் அப்படின்னா, எல்லாத்தையும் கூட்டி வச்சு தான் சாப்பாடு சாப்பிடும். அப்போ பரணி நட்சத்திரத்துக்கான எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டா தான் சந்தோஷப்படுவான். இல்லை அடுத்தவர்கள் சாப்பிட்றத வச்சு சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. அதனால தான் கொஞ்சம் துரியோதரனை வச்சு எல்லாத்தையும் உட்கார வச்சு சாப்பிட வச்சுது. நிகழ்காலம் யானை. அப்போ அந்த யானை என்னன்னா, மனுஷனை வச்சு குறிபாய்த்து சுடும். தீமை செய்தவனை பழி வாங்குங்கிற எண்ணம் இருக்கும். அந்த துரியோதனை அதுதான் பண்ணான். அந்த துரியோதனுக்கு வெளிப்பார்வைக்கு கெட்டவனாக இருந்தாலும் தனக்கு தீமை செய்தவனை பழி வாங்கணுங்கிற எண்ணத்தில் தான் இருந்தான். எதிர்காலங்கிறது நெல்லி மரம். அப்போ இந்த பரணி சொல்கிறது யாருமே கேட்க மாட்டாங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. அவன் என்ன அட்வைஸ் சொன்னானோ அந்த அட்வைஸில் தான் அந்த காரியம் நடக்கும். அதனால தான் நெல்லி என்பது இனிக்கும், மூத்தோர் சொல்லும் முது நெல்லிக்கனியும் முன்பு கசக்கும் பின்பு இனிக்கும் அப்படிங்கிற பழமொழி இருக்கும். இப்போ இந்த மாதிரி எடுத்துட்டு நீங்கள் சொல்லணும். அப்போ சொல்கிறப்ப பரணி நட்சத்திரக்காரன் சொல்கிறானா, அப்போ டக்குன்னு அதுக்குள்ளே ஏதோ இருக்குது, ரைட், நாம் எடுத்து வச்சுக்கோம். அதை கால்குலேஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு செயல்பாடுகள் இருக்கும். பரணி நட்சத்திரத்துக்காரன் தான் முதல்ல டிரைவிங் கற்றுக்குவான். காரணம் என்னன்னா, டிரைவிங்கில் தான் விபத்து இருக்குது. டிரைவ் பண்ணாத விபத்து நடக்க போகிறதில்லை. அப்போ அந்த 3வது நட்சத்திரம் தான் முதல் கைப்பிடிப்பான். அப்போ 3வது நட்சத்திரம் ரோகிணிங்கிறது காரு. அதை ஓட்டுறதுக்கு என்ன படாத பாடுபட்டுக்கிட்டு இருப்பான். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த மாதிரி செயல்பாடுகள் இருக்குது. நான் நிறைய சொல்லியிருக்கேன். காலபுருஷனுக்கு எடுத்திருப்பேன். காலபுருஷன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அஸ்தம்னு சொன்னார். காலபுருஷனுக்கு 13வது நட்சத்திரம் அஸ்தம்.
அதனால தான் அது உள்ளங்கைன்னு பேர் வச்சு ஆசீர்வாதம் வழங்குங்க, நோய் நல்லாகி போயிடும். எந்த ஒரு பெரியவர்களும் ஆசீர்வாதம் வழங்குறது நோய் நல்லாகிறதுக்கு தான். நோய் நல்லானா பல காலத்துக்கு வாழ்வாங்க. அதனால தான் சீரும் சிறப்போடுங்க இருங்க அப்படிம்பாங்க. யார் யார் பிரச்சனை இருக்கீங்க எல்லாம் வந்து நம்ம பாலமுருகன் ஐயாவிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிங்க. எல்லா வியாதியும் எல்லாமே உண்டு. நாமளும் அஸ்தகிறதுனால தான் உண்டு செய்யப்படுத்துறவங்களுக்கு. அப்போ இயற்கையிலே அதனுடைய பழங்கள் ஆரஞ்சு பழம். நோய்வாய்ப்பட்டவனுக்கு ஆரஞ்சு பழம் தான் கொண்டு போகிறோம். ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், ஆரஞ்சு பழம் தான் வாங்கிட்டு போவோம். அப்போ அது இயற்கையிலே நம்மளுக்கு கொடுத்துட்டா இருக்குது. சமீபத்தில் ஒரு பழைய பாடல் ஒன்று கேட்டுட்டு இருந்தேன். நினைச்சாலே இனிக்குங்கிற ஒரு படம். அதில் ரஜினிகாந்த் வந்து ஒரு பாட்டு பாடுவார், எம்எஸ் விஸ்வநாதன் வந்து இது பண்ணுவார். அதில் ஒரு சின்ன வரி வரும், இளமையை வந்து முதுமைக்கு கொண்டு போய் பாடியிருப்பார். இளமையே முதுமையில் இருக்கும். கல்லை நீ தின்றாலும் செரிக்கின்ற நாள் இது. அப்போ இளமையில் சாப்பிட்டா தான் அது நல்லாயிருக்கும், முதுமையில் சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், இன்பத்தை தள்ளாத அப்படின்னு சொல்லியிருப்பார். எப்போ வேணாலும் சுகத்தை அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரி சொல்லுவார், பல்லாக்கை நீ தூக்காதே பல்லாக்கில் நீ ஏறும்பர். அது ரொம்ப நாள் எனக்கு யோசனையாக இருந்தது, எதுக்கு இப்போ சொன்னாங்கன்னு. அந்த கண்ணதாசனுடைய வரிகள் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய அந்த நட்சத்திர அடிப்படையில் நிறைய இருக்கும். அது எதுக்கு சொல்லப்பட்டது என்றால் அந்த மக நட்சத்திரத்துக்கு சொல்லப்பட்டது. மக நட்சத்திரம் பல்லாக்கு ஏறி தான் போவான், பல்லாக்கு தூக்க மாட்டான். அதனால தான் சிம்பிளே பல்லாக்குன்னு இருக்கும். சமீபத்தில் வந்து இது பண்ணுறப்ப ஒரு இடத்துக்கு போகிறப்ப உங்களுக்கு அந்த டோலியில் யாருக்குரிய அந்த சபரிமலை இந்த ஒரு சில இடத்துல இருக்கும். அந்த மக நட்சத்திரத்துக்காரர்கள் பார்த்தீங்கன்னா அது போனாங்கன்னா சூப்பராக இருப்பாங்க அடுத்து வந்த உடனே. இது இந்த மாதிரி நிறைய இயற்கையாகவே நம்மளுக்கு கொடுத்துட்ருக்கோம், நம்மள ஏரியா கொடுத்துட்ருக்கோம். டோலி ஏறணும், அடுத்தவன் முதுகுல ஏறணும். அட்லீஸ்ட் அது கிடைக்கலனா கூட யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு உப்புட்டி ஏறிக்காங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு சில நட்சத்திரத்தினுடைய குறியீடுகள் அனைத்துமே நம்மளுக்கு நிரந்தரமாக ஏதோ ஒன்று சொல்லிக்கொண்டே இருக்கும். அதை நாம் பயன்படுத்தினாவே போதும். 27 நட்சத்திரத்துக்கு 27 குறியீடுகள். அந்த குறியீடுகள் செயல்படுத்தினா போதும் உங்களுக்கு. சுவாதி நட்சத்திரத்துக்கு தேன்பூச்சி. அப்போ அந்த தேன்பூச்சினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? சிறுக சிறுக சேமிக்கும். ஆனால் எப்படி சேமிக்கணும்? அதை அழிக்கணும்னு எவனோ அழிச்சிட்டு போவானே தெரியும். கூடு கட்டும், அழிச்சிட்டு போயிடும், மறுபடியும் போய் கூடு கட்டும் அதே இடத்துல. ஏன்னா அழிக்கிறானே வேற இடத்துல போய் கட்டலான்னு கட்டாது. அதனால் தன்னுடைய உழைப்பை கொண்டாந்து சேமிச்சுட்டே தான் இருப்பாங்க. எவனோ ஒருத்தன் தின்னுட்டு போயிட்டே இருப்பான். அதுக்கு தான் தேன்பூச்சின்னு பேர் வச்சுது. அந்த சுவாதினாவே ராகு நட்சத்திரத்தில் ஒரு மிகப்பெரிய பியூட்டி எனக்கு பிடிச்சது அதுதான், ராகு நட்சத்திரம் தான். ஏன்னா காலபுருஷனுக்கு 3, 7, 11 முழு நட்சத்திரமாக இருக்கும். 3ங்கிறது செயல்பாடு. அப்போ 3னுடைய காரகத்துவம் என்ன வேணாலும் போட்டுக்கோங்க. 7னுடைய காரகத்துவம் ஒரு 3 காரகம் 4 காரகம் தான் போட முடியும். ஏன்னா 7ங்கிறது கூட்டாளி, மனைவி, நண்பர்கள் தான் போட முடியும். அதிகமாக எதுவுமே போட முடியாது. அப்போ மனைவியினுடைய எண்ணங்களை செயல்படுத்தி நிறைவேற்றினானா தப்பிச்சுக்குவோம் எந்த ராகு நட்சத்திரம் இருந்தாலும். ஏன்னா 11ங்கிறது எண்ணங்களை நிறைவேற்றுதல். மனைவியினுடைய எண்ணங்களை நிறைவேற்றினானா போதும். ராகுலோத்தம் பிறந்துட்டனாவே, அது திருவாதிரையில் பிறந்துட்டனாவே ஒரே வார்த்தையை சொல்லு, பொண்டாட்டி காலிலே விழுந்துடுறா அப்படின்ட்டு. பொண்டாட்டி பாத பூஜை பண்ணாவே போதும், தொழில் சிறக்கும். திருவாதிரை நட்சத்திரத்துக்காரன் பொண்டாட்டிக்கு பாத பூஜை பண்ணானே போதும், தொழில் சிறக்கும். ஏன்னா 10ஆம் இடமும் அங்கே தான் வருது, அதுக்கு 10ஆம் இடம் அது. தொழில் சிறந்துடும். அப்போ எண்ணத்தை செயல்படுத்தக்கூடியது அது. அப்போ அந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றும் எடுத்துக்கணும். அவனுக்கு 10ஆம் பாவம் தான், காலபுருஷனுக்கு 12ஆம் பாவமாக வரும். யாருக்குமே 10ஆம் பாவம் 12ஆம் பாவம் வருது மிதுன லக்னத்துக்கு மட்டும்தான். அது திருவாதிரை இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா மற்ற 2 நட்சத்திரம் உடைஞ்சிரும்.
அப்போ என்னன்னா ஒன்று மனைவி இப்போ இங்கேன்னு இல்லை, நான் இப்போ சொல்கிறது இங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு காமெடியாக மாதிரி தெரியும் உங்களுக்கு. நீங்கள் வாங்க, நான் மகாராஷ்டிராவில் வருஷத்துக்கு ஒரு முறை போயிட்டு இருந்தேன் கொரோனாவுக்கு முன்னாடி. கணவனுக்கு ஒவ்வொரு மனைவிக்கு ஒவ்வொரு முறை பாத பூஜை பண்ணுவாங்க. ஜோதிடர்களாகிய நாங்கள் மேடையில் உட்காந்துருப்போம், இந்த இதெல்லாம் கிடையாது. நாங்களும் பாத பூஜை வச்சுருப்போம், மனைவிமார்கள் உட்காந்துருப்பாங்க. மனைவிமார்கள் முழுசு பாத பூஜை பண்ணிவிட்டு அவங்கவுங்க வந்து எங்களுக்கு பாத பூஜை பண்ணுவாங்க. இது ஒவ்வொரு முறையும் நாங்கள் பார்த்துருவோம். அது ஜெயின் வம்சம் எல்லாமே பண்ணோம், மார்வாடி எல்லாமே பண்ணுவாங்க. அவனுக்கு என்றைக்குமே பணத்தில் குறை இருக்காது. என்றைக்குமே சுக்கரனையும் குருவையும் கையில் பிடிச்சிக்காங்க. குரு மதிப்பு கொடுக்குது, சுக்கரன் காசு கொடுக்குறவர். குரு பிராமணன், சுக்கரன் மார்வாடி. இவங்க 2 பேர்த்து வாழ்க்கையை கடைப்பிடிச்சுனா போதும், வாழ்க்கையில் எங்கேயோ போயிடலாம். கைப்பிடிக்கிறது இல்லை, சிறப்பை அவங்க வாழ்க்கை கடைபிடித்தால் போதும், கைப்பிடிக்கிறதல்ல. ஏன்னா மதிப்பு மரியாதைக்குரியது அங்கே தான். அதையே நம்ம வந்து நீங்கள் எடுத்து பாருங்கள். தினப்பொருத்தம், எல்லா பொருத்தமும் 9 பொருத்தம் இருக்கும். தினப்பொருத்தம்னா பிராமணன் திருமணம் பண்ண மாட்டான். நம்மளுக்கு தினப்பொருத்தமே வேண்டியதில்லை. முரண்பாடுகள் பாரு எங்கெங்கே வருகிறது அப்படின்னு. அப்போ நாம் ஒவ்வொன்றும் சிறப்பாக செய்யணும். இவர்களுக்கு அவர்களுக்கு இருவர்னு சமீபத்தில் ஒரு ஜாதகம் வந்தது, ஒரு பெண்ணுடைய ஜாதகம். கன்னியில் வந்து லக்னம், அதிலே மாந்தி இருக்குது. ராசி வந்து பரணி நட்சத்திரம். அந்த பொண்ணை கூப்பிட்டு உடனே வந்தாங்க. கொஞ்சம் ஆச்சாரமான குடும்பம். அம்மா நீங்கள் வந்து பியூட்டி பார்லர் அடிக்கடி போயிட்டு வாங்க அப்படின்னு. அந்த பொண்ணு சிரிச்சுது, சார் இதெல்லாம் வர ஜோசி சொல்லுவாங்களா, இப்படியெல்லாம் ஜோசி இருக்குமா, பியூட்டி பார்லருங்கிறது இப்போ வந்தது தான் சார், இதெல்லாம் ஜோசியத்தில் இருந்துச்சா. லக்னத்தில் மாந்தி முதலில் லக்னத்தில் இருந்தால் முதலில் பிரச்சனைக்குரிய இடம் முகம். மாந்தி லக்னத்தில் இருக்கும் ஒரு பம்பிள்ஸ், அந்த லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பம்பிள்ஸாகவே இருக்கும். பிம்பிள்ஸ் ஏதோ ஒன்று, ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எனக்கு, ரைட். இப்போ எதுக்கு அப்படின்னா அது 6ஆம் இடத்தில் இருக்கிறது. காலப்புருஷன் 6ஆம் இடத்தில் இருக்குது. காலப்புருஷன் 6ஆம் இடம் என்பது ஜாதி குறிப்பிட்டக்கூடிய 6ஆம் இடம். என்ன அப்படின்னா நாவிதர்னு பேர். குமாரசாமியத்தில் 76வது பக்கம் 77வது பக்கத்தில் ஃபுல்லாகவே இது கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த நாவிதர் அப்படின்னாவே இப்போ நாவிதர்னு சொல்கிறோம், பியூட்டி பார்லர் அது மாறிக்கிச்சா. அந்த காலத்தில் அந்த நாவிதர் யார் அப்படின்னா மருத்துவச்சி. அவங்க ஒய்ஃபெல்லாம் மருத்துவச்சி. அவங்க பிரசவம் பார்த்தா தான் பிரசவம், இல்லைன்னா பிரசவம் கிடையாது. நம்மளுக்கு இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் போய் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அந்த காலத்தில் மருத்துவச்சி வந்தால் தான் மருத்துவம் இருக்கும். ஜாதக அலங்கார நூல்கள் எடுத்து பாருங்கள். ஒரு பிரசவம் பார்க்கும் பொழுது எந்த மாதிரி பெண் பார்த்துருக்குறாங்க, விளக்கு எந்த மாதிரி எரியும் அப்படின்னு ஜாதக அலங்கார நூல்லே கொடுத்துருக்கு. ஏன்னா அன்றைக்கி காற்று இந்த மாதிரி தான் அடிக்கும், அப்போ விளக்கு நொடி இந்த மாதிரி இருக்கும், பிரசவம் பார்க்கக்கூடிய பெண் இப்படி இருப்பாள் அப்படின்னு சொல்லியிருக்கு. நாங்கள் நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம். 8ஆம் பாவம் யாருக்கெல்லாம் ஒரு திடீர்னு ஒரு பெண் வருது, 8ஆம் பாவம் ஆயுள் பாவம் கெட்டுச்சு, கலசர தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி பயமுறுத்தவே வேண்டாம். அவங்க படிக்கிற காலத்திலே நர்ஸாக படிக்க வச்சுருங்க. ஏன்னா அவங்களுக்கு விதி ஒயிட் ட்ரெஸ் போடணுன்னு, வாழ்நாள் முழு ஒயிட் ட்ரெஸ் போடணும். ஒயிட் ட்ரெஸ்ஸை போட வச்சுருங்க. நீங்களே அப்போ நாமளே அதை செஞ்சிட்டேன்னா அந்த ஓரளவுக்கு அந்த இதனுடைய தன்மை தாக்கங்கள்லாம் கொஞ்சம் குறையும். ஒவ்வொருமே அதே மாதிரி தான். இப்போ பார்க்குறப்ப இப்போ அடுத்த இடம் ஒவ்வொன்றும் டிப்ஸாக தான் இப்போ நான் கொடுத்துட்டு வரேன். இந்த புதனும் செவ்வாயும் சேரும். இப்போ கிரக சரியாக இருக்கிறப்ப இந்த புதனும் செவ்வாயும் சேர்ந்தால் என்னவா இருக்கும் அப்படின்னா 2 கிரகங்களும் சேர்றப்ப காலப்புருஷனுக்கு 6 8 தான் இருக்கும். எடுத்து பாருங்கள். புதனும் செவ்வாயும் 6 8. இந்த புதனுக்கு அது 6 8 வரும், இந்த புதனுக்கு அது 8 வரும். ஆனால் இதில் ஒரு விதிவிலக்கு இருக்குது. புதன் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருந்துட்டா, புதன் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருந்தால் சகோதரன் உதவி செய்வான். அதே நேரத்தில் 11ஆம் இடமான அந்த செவ்வாய் தன்மையான இன்னொரு மனைவி வந்து சேருவாங்க. அப்போ இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஏன்னா 11ஆம் இடத்துல தான் அந்த நட்சத்திரம் போய் உட்காரும். 2 கிரகங்கள் ஒரு இடத்துல சேர்ந்துச்சுன்னா முதல் அதை பாருங்கள், அதனுடைய தன்மைகள் எடுத்து பாருங்கள், காலப்புருஷனை வச்சு பாருங்கள்.
யாராருக்கெல்லாம் 10 இப்போ ஒரு லக்கணத்தை எடுத்துகிட்டு இப்போ இதே எடுத்துக்கோங்க, ஏதோ ஒரு லக்கணத்தை போட்டு 10ல் குரு உக்காந்துருக்குது அப்படின்னா சூப்பர், 10ல் குரு உக்காந்துருக்கிற பட்டை அது பண்ணு இது பண்ணுனாங்க. ஆனால் காலபுருஷ தத்துவத்துக்கு அவர் நீச்சம். அவர் வாத்தியாரே போனால் கூட மோசமான வாத்தியாராக இருப்பார். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் நீச்சம் எது உச்சம் எதுங்கிறது கரெக்டாக காலபுருஷனை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதனால தான் 4ல் குரு இருந்துச்சுன்னா இதய நோயாளின்னு நம்ம சொல்கிறோம். எதுக்கு 4ல் குரு இருந்தால் இதய நோயாளி அப்படின்னா, காலபுருஷன் 4ஆம் இடம் குரு, இதயம் சம்மந்தப்பட்டது. குருங்கிறது கொழுப்புக்கு அதிபதி, உச்சம் பெறுவார். கொழுப்பு உச்சம் பெற்றுச்சுன்னா இதய சம்மந்தப்பட்ட நோய் கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு கிரகங்கள் ஒன்று இது எடுத்துட்டீங்கன்னா ஒரு பலன் சொல்கிறப்ப 100 முறை யோசிக்கணும். அதற்கு டைம் வெறும் 5 நொடி, அதுக்கு மேலே நீங்கள் எடுத்துக்கூடாது. ஒரு பலன் சொல்கிறப்ப எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பலன் சொல்லணும். ஒரு கிரகம் தான் நின்ற வீட்டினுடைய செயல்பாடு, அதன் அதிபதி நின்ற நட்சத்திரம், அது அதிபதி நின்ற நட்சத்திரத்துடைய அதிபதி எங்கே நிற்கிறார், இவருக்கு என்ன தொடர்பு, எல்லாத்தையும் வரிசையாக அப்படி பார்த்துட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் பலன் சிறப்படையும். இது எல்லாம் சிறப்படைகிறதுக்கு நட்சத்திரத்தினுடைய காரகத்துவம் முழுசாக படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு தெளிவட முடியும். அப்போ நீங்கள் இதிலே இது பண்ணிகிட்டு இருக்கிறப்ப அந்த நட்சத்திரத்தை எடுத்துக்கோங்க. குமாரசாமியை நூல் எடுங்க, அதுக்கு துணையான நூலான பெரிய வருஷாதி நூல் நட்சத்திர சாதக சிந்தாமணி 3 பாட்டு இருக்குது. எல்லாத்தையும் கூட வச்சுக்கோங்க. கூட வச்சு அதனுடைய செயல்பாட்டில் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நாங்கள் வந்து ஜோதிடருக்கு மட்டும்தான் பலன் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி பொதுமக்களுக்கு பலன் சொல்ல போகிறதில்ல. நீங்கள் இது மாதிரி எடுத்துக்கோங்க. ஒவ்வொன்றையும் நீர் கிரகத்தில் அதிக ராசி இருக்கிறப்பே முதல்ல பாருங்கள், இவன் ஃபாரின் போவானா. கடகம் விருச்சிகம் மீனத்தில் அதிக கிரகங்கள் லோடாச்சுன்னா, ஏன்னா இது அதிக கிரகங்கள் லோடாக என்ன ஆகுன்னா இவனுடைய செல்வங்கள் குறைய ஆரம்பிக்கும். இந்த செல்வங்களை தேடி போகிறதுக்கு வெளிநாடு போவானா. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே பாவ காரகத்தையும் எடுத்துக்கணும், கிரக காரகத்தையும் எடுத்துக்கணும், நட்சத்திர காரகத்தையும் எடுத்துக்கணும், அதனுடைய பாத காரகத்தையும் எடுத்துக்கணும். இத்தனையும் ஒன்று சேர்ந்து படித்தால் மட்டும்தான் இந்த சிறப்படையும். இது ஒவ்வொரு பாவத்துக்கும் அந்த நீச்சமான ஒரு நட்சத்திரம் என்ன பண்ணுது, அம்சத்தில் எப்படி நீச்சமாக இருக்குது, இங்கே என்ன செய்யும், இதெல்லாம் எடுத்து நீங்கள் செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அது கூட தன்மைகளை எளிதில் நீங்கள் பண்ணலாம். நிறைய அந்த திருமணம் ஆகாதவங்களுக்கு பயமுறுத்தாதீங்க. கண்டிப்பாக 32, 38, 42 ஒரு திருமணம் யாருக்காக இருந்தாலும் கொடுக்கும். யாருக்காக இருந்தாலும் கொடுக்கும். 77, 82, 83, 87, 92, 96, 2002, 2007, 2018 இவர்களுக்கெல்லாம் பிரச்சனைக்குரிய கிரக நிலை தான் அங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. ஏன்னா சனியும் குருவும் பிரச்சனைக்குரியதாக மாறிவிடும். இரு பெருகு கிரகங்கள் பிரச்சனைக்குரியதாக மாறி நிற்கும். அப்போ நாம் அந்த வருடங்கள் வரப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மேக்சிமம் நீங்கள் பாருங்கள் 92, 96 இப்போ அவங்க கைக்கு வரும். ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள். சிக்கலை சந்திக்கக்கூடிய ஒரு கிரக நிலை அங்கே இருக்கும். அப்போ நாம் அதுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி இருக்கிற கிரக நிலை சொல்லுங்கள், வச்சு சொல்லுங்கள். ஐயா இந்த மாதிரி இருக்குது, ஐடி ஃபீல்டில் இருக்கும், கொஞ்சம் இறங்கி வாங்க, ஏழை பையனை பார்த்து கல்யாணம் பண்ணுங்க, கண்டிஷன் போடாதீங்க, இதெல்லாம் சொல்லி திருமண வாழ்க்கையை சரி பண்ணணும். அது நட்சத்திர வாயிலாக மட்டும்தான் முடியும். நீங்கள் திருமணம் நிர்ணயிக்கிறது திருமணம் என்பது நட்சத்திர பொருத்தத்தின் அடிப்படையில் தான் பார்த்தாகணும். நீங்கள் எடுத்து வேற எங்கேயும் போக முடியாது. தினப்பொருத்தம் கணப்பொருத்தத்தை தவிர மற்ற 8மே நட்சத்திரத்தை பார்த்து தான் நீ பலன் சொல்லணும். அப்போ நட்சத்திரத்தை ஒழுங்காக படிச்சுக்கோங்க. ஏன்னா முதல்ல நம்ம ஜாதகம் உங்கள் வாழ்க்கை எங்கே தொடங்குகிறது என்றால் திருமணம் தாலி கட்டுறப்ப ஃபஸ்ட்டு, 2 மறுதாலி கோக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் கணவன் மனைவி உறவு எங்கே முதலில் நடக்கிறதோ அங்கே இருந்தால் உங்கள் வாழ்க்கை தொடங்கும். இங்கே தான் முக்கியம். அதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை அல்ல.
அதன் பிறகு வாழ்க்கைக்குரிய வாழ்க்கை அதை நட்சத்திர அடிப்படையில் தான் நம்ம பேஸ் பண்ணி கொண்டு போகிறோம். அதனால் கொஞ்சம் அப்படியே இந்த நட்சத்திரத்தினுடைய காரகத்துவம், நட்சத்திர குணங்கள், நட்சத்திர தேவதை, நட்சத்திரத்தினுடைய அதி தேவதைன்னு ஒன்று இருக்குது. அதி தேவதை வைத்த ஒரு நட்சத்திரத்தை முழுவதும் கணக்கிடலாம். அதி தேவதை ஒவ்வொரு இடத்துல 2 வரும். மேசத்துக்கு தேவதை சரஸ்வதியாகவும் கன்னிக்கு அதிதேவதை சரஸ்வதியாகவும் வரும். அதனால தான் இயற்கையிலே இருவரும் படிப்பு நல்லா படிச்சுக்கோங்க. என் கன்னி ராசிக்கார படிப்பு நல்லா படிப்பான், ஆனால் படிப்புக்கு அந்த உத்தியோகத்துக்கு போக மாட்டான். மேச ராசிக்காரன் நல்லா படிப்பான், தொழில் செய்ய மாட்டான். அப்போ படிப்புங்கிறது அந்த இடத்துல முக்கியமானதாக வந்துடுது. அப்போ ஒவ்வொரு இடத்துலையுமே அந்த தேவதைகளை தான் படிப்பு சொல்லும். அங்கே சரஸ்வதி யாருங்கன்னா சொல்லிடுச்சு. அதிதேவதை தன்னுடைய செயல்பாட்டை சொல்லும். அஸ்வினி குமாரர்கள் தான் அவர்களுக்கு மருத்துவராக இருந்தார்கள். அப்போ அஸ்வினிங்கிற நட்சத்திரம் உள்ளே இருக்கிறப்ப மருத்துவத்துறையில் யாரோ ஒருத்தர் குடும்பம் இருக்கும். என்னுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் அந்த அஸ்தம் 2ல் குரு இருக்கிறது தான். நேற்று கூட கேட்ட ஒருத்தர் ஜாதகம் இருப்பேன், அஸ்தம் 2ல் குரு இருந்துச்சுன்னா எங்க நீங்கள் 2 தாரமா உங்கள் ஒய்ஃப் 2 தாரமா அப்படிமே தைரியமாக ஓப்பனாக கேட்டுக்கலாம். அந்த 2 தார அமைப்புகள் அது வந்துடுது. அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துடைய பாதங்கள் என்ன செய்யும், அம்சத்தை எடுத்து தான் பாதங்களை நிர்ணயிக்கணும். அப்போ அம்சத்தையும் ராசியும் தெளிவாக படிங்க. திடீர்னு நடுவில் இன்னொன்று கூட எனக்கு ஒரு இதில் ஒரு முரண்பாடுகள் என்ன அப்படின்னா, நடுவில் ஒருத்தர் உள்ள வந்து பாவங்கள்ன்றுவாங்க, ராசி அம்சம் பாவங்கள்ன்றுவாங்க. ராசி கட்டமே போட்டாச்சு, பாவக கட்டங்கள் எதுக்கு? பாவத்தில் சேஞ்ச் ஆகிருக்குதுங்க, எங்களுக்கு அங்கே வந்துருக்குதுங்க, இங்கே வந்துருக்கு. ராசி கட்டம் தான் நமக்கு நிரந்தரமானது. பாவ கட்டங்கள் போடணுன்னா ராசி கட்டம் தேவையே இல்லை. நேரடியாக ராசி கட்டத்தை போட்டு போயிட்டே இருக்கலாம். திருக்கணித்த ராசி கட்டத்தை நிர்ணயிச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு நிர்ணயங்கிறது நம்ம கரெக்டாக இருக்கணும். முரண்பாடுகள் எங்கே இருக்கோ அதை களைஞ்சிருங்க. ஜோதிடத்தில் முரண்பாடுகள் இருக்கத்தான் செய்யும். அது வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம பாணியில் ஒரு பாணியில் எடுத்துக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு கருத்தை உருவாக்கிக்கோங்க, உங்களுக்குன்னு ஒரு செயல்முறையை உருவாக்கிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வெற்றி அடைய முடியும். ஒவ்வொருத்தரும் கேட்பாங்க. இப்போ வந்து உதாரண ஜாதகம் எனக்கு இன்னொன்று தவறுகள் ஒன்று மேடையில் நான் எல்லாத்துக்கும் இதன் வாயிலாக நான் எல்லா கருத்துக்களையும் சொல்ல ஆரம்பிக்கிறேன். இங்கே வந்து மேடையில் வந்துடுவாங்க, ஒரு உதாரண ஜாதகத்தை போட்டுருவாங்க. மிகப்பெரிய தவறு. ஏனென்றால் உலகத்தில் 700 கோடி மக்கள் இருக்கிறாங்க. 700 கோடி பேர்த்துக்கு 700 கோடி ஜாதகம். 700 கோடி ஜாதகத்துக்கு வெவ்வேறு பலன் தான். ஒரே பலன் யாருக்கும் வராது. அவங்க உட்காந்து போட்டுகிட்டே இருப்பாங்க. முன்னாடி ஒருத்தர், சார் எனக்கு அதே மாதிரி தாங்க சார் இருக்குது, இல்லை எங்கள் கிளைண்ட்டுக்கு அப்படி தான் சார் இருக்குது. தவறு அது. 700 கோடி பேர்த்துக்கு 700 கோடி பலன்கள் கடவுள் நிர்ணயிச்சிருக்கிறாரு. அதை எடுத்து சொல்ல வேண்டியது நம்ம கடமை. கொண்டாந்து போர்டில் ஒருத்தர் போட்டால் அவருக்கு மட்டும்தான் அது செல்லுபடி ஆகும், வேறு ஒருத்தருக்கு யாருக்குமே செல்லுபடி ஆகாது. நான் இதை வாயிலாக கூட கேட்டுக்கிறேன். இந்த கருத்தரங்கத்தில் வந்து அந்த போர்டில் போட்டுக்கிட்டு தயவு செய்து டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க. அந்த ஒரு ஜாதகத்தை தான் நீங்கள் அனலைஸ் பண்ண முடியும். ஆனால் விதிகளுக்குள் போச்சுன்னா கிரகங்கள் உங்கள் பின்னாடி வரும். ஒவ்வொரு விதியும் நீங்கள் எடுத்துக்கோங்க. விதிகள் முக்கியம். அப்போ விதிகளோடு நீங்கள் சொல்லுங்கள், இந்த விதிக்காக இது செயல்பட்டுருக்கு, ஆனால் இதுக்கு அப்ளை ஆகுது. ஃபஸ்ட்டு ஜோதிட விதி சொல்லணும். இந்த கிரகங்கள் இந்த ஜாதகத்துக்கு இப்படி இருக்குது, இந்த ஜாதகத்துக்கு இப்படி இருந்தால் இந்த ரூல்ஸ் அப்ளை ஆகுது. கண்டங்கள் அருமையாக சொல்லலாம், நிர்ணயித்து கொடுக்கலாம். உங்களுக்கு மரணகண்டி சாஸ்திரம்னு ஒரு புக்கு இருக்குது. ஆதிசங்கரை ஏற்றிய ஆயுள் பாவகன்னு புக்கு இருக்குது. சின்ன சின்ன புக்கு தான். படித்தீங்கன்னா இந்த நிமிஷம் எந்த நிமிஷம் உங்களுக்கு மரணங்கிறது எழுதி வைக்கலாம். எல்லாத்துக்குமே எழுதி வைக்கலாம். 2 புத்தகம் அவைலபிள் இருக்குது, கிடைக்குது. அந்த கணக்கு போடணும். அந்த கணக்கு நம்மளுக்கு தெரியாத அளவுக்கு உள்ளே வச்சுருப்பாங்க. குருமாரில் கேட்டு தான் போடணும். அப்போ நம்ம கேட்டு போட்டாவே போதும். உங்களுக்கு எல்லாமே ஜோதிடத்தில் இருக்குது. ஜோதிடத்தில் இல்லாத எதுவுமே இல்லை. வந்து கேட்குற எந்த கேள்விக்குனாலும் பதில் சொல்லலாம். இன்னும் உலகத்தில் இருக்க 1000 டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் ஜோதிட டிபார்ட்மெண்ட் தான் முதன்மையானது. அதை தான் நீங்கள் ஒவ்வொரு இதுக்கும், ஏன்னா இப்போ வந்து நிறைய அந்த தவறுகள் முரண்பாடுகளும் சரி தவறுகளும் சரி ஜோதிடத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. அது இப்போன்னு இல்லை, அந்த காலகட்டத்தில் நக்கீரன் காலத்துலேருந்து இது நடந்துகிட்டு தான் இருக்குது. அதை நாம் தடுக்க முடியாது. அவர்கள் பாட்டில் அவர்கள் ஒரு ட்ராக்கில் போகட்டும். நம்ம வந்து இது சரி இது சரின்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடியே போயிட்டுருப்போம். போயிட்டு வருங்காலத்தில் வந்து ஜோதிடம் வந்து மிக சிறப்பாகவும் மிக கண்ணியத்துடனும் எந்த விதமான முரண்பாடுகளும் இல்லாத வரணும்னு தான் என்னுடைய ஆவல். அதை நாம் சரிபட செஞ்சுக்கிட்டு
விதிகளை கடைபிடித்து ஜோதிடத்தில் முன்னோர்கள் செய்த அந்த விதிகள், நம்ம முன்னோர்கள் செய்த அதை கொடுத்து வச்சிருந்த அந்த விதிகளை சரிவர பயன்படுத்தி ஜோதிடத்தை கூறும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். ரொம்ப சிறப்பு.